அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் மின்னல் வேகத்தில் வசியமாக மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு மந்திர முறையை நம்ம பார்க்க போறோம். உங்க கூட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட தேடி தேடி வந்து பேசுவதற்கான அற்புதமான ஒரு மந்திரம் இது. முதல் விஷயம், நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக அந்த நபர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அந்த நபருக்கு உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உருவாகும். உங்களை அதிகமா அவங்க மிஸ் பண்ணுவாங்க. உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். உங்க மேல தப்பு இருந்தாலும் கூட உங்களை புரிஞ்சுக்கிற அந்த மனப்பக்குவம், உங்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அல்லது அவங்க உங்களுக்கு போன் கால் பண்றதுக்கான வாய்ப்புகள்னு இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். பழையபடி உங்ககிட்ட அன்பாக பாசமாக அந்த நபர் பேசுவாங்க. இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். ஏன்னா சில பேர்லாம் வசியம்னு உடனே நீங்க சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை, உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. சோ நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இது போன்ற வசிய முறைகளை நம்ம பயன்படுத்தணும். சித்தர்களும் மகான்களும் இந்த வசிய முறையை நமக்கு கொடுத்ததற்கான காரணமே, பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க இது போன்ற வசிய மந்திரங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க மந்திரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வசிய மந்திரத்தை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மந்திர ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கணும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வியாழக்கிழமை வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா, அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் ஒரே நேரத்தை தான் நம்ம பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு பிளெக்சிபிளான டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிந்தவரை ஒரே நேரத்தை பயன்படுத்துவது இன்னும் வேகமாக நமக்கு பலனை கொடுக்கும். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட இடைவெளி வரக்கூடாதுங்க. சப்போஸ் ஒரு நாள் பிரேக் வந்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் வியாழக்கிழமையாக மட்டும் தாங்க இருக்கணும். Thursday அன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடர்ந்து 48 நாட்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்றது ப்ராவர்ப். ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். இப்ப ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காத்தை நீங்க கவனிங்க. உள்மூச்சு, வெளிமூச்சு ரெண்டுத்தையும் ஜஸ்ட் நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம். மூச்சு காற்றை நம்ம கவனிக்கும் போது நம்முடைய மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். லைட்டா தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு வரும். அதுதாங்க முக்கியமான ஒரு ஆல்பா ஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். இப்ப மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கோங்க. அந்த நபர் மீது கோபமோ வெறுப்போ இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேசணும்ன்ற ஏக்கமோ இந்த உணர்வுகள் இருக்கக்கூடாதுங்க. மிகவும் அன்போட பாசத்தோட அந்த நபரை நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த நபரை நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். ஓம் க்ளீம்
பெயர் வசீகரி வசீகரி வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் ராஜா வசீகரி வசீகரி வசமானய ஸ்வாஹா. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் ராணி வசீகரி வசீகரி வசமானய ஸ்வாஹா. இது போல பொறுமையா மென்மையா 10 நிமிஷத்திற்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. முடிந்தவரை கண்களை மூடிட்டு சொல்வது நல்லது. நீங்க மொபைல்ல ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லனா 10 நிமிடம் டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் போகும். இது போல 48 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நல்ல ரிசல்ட் தெரியும். இருந்தாலும் நீங்க ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்க. 48 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இது போல ஒரு மந்திர ஜபத்தை நீங்க செய்யறது ஷேர் பண்ணக்கூடாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான ரகசியம் நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடியது, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, சேஞ்சஸ் தெரியுதான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. மந்திர ஜபத்தை முழு நம்பிக்கையுடன் ஒருநிலைப்பட்ட மனதுடன் செய்வது மட்டும்தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரோஸ் குவார்ட்ஸ்கள், ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது. கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல பேரண்ட்ஸா நீங்க இருக்கீங்க, உங்களுடைய பசங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பேரண்ட்ஸ் கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். மேலும் நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்ய மாட்டேங்கிறாங்க, உங்களை சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். உண்மையான அன்பு, பாசம், காதல், புரிதலை கொண்டு வரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ்கள். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்காருங்க. பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்க பெயர் ராஜான்னு இருக்கும்போது ராஜா வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு சொல்லும் போது அந்த நபரிடமிருந்து உண்மையான அன்பை நம்மால் பெற முடியும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது, நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய செவ்வந்திக்கல், அமெத்திஸ்ட் ஸ்டோன். இளம் ஊதா நிறத்துல, லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்திக்கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்திக்கல்லிற்கு உண்டு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ஒரு கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா உட்காரணும். பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது ஆசை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை தத்ரூபமா அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த நபரை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உண்மையாகவே அந்த நபருடன் உங்களுக்கு திருமணம் நடந்துட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷமான நன்றி உணர்வுடன் கலந்த உணர்வுகளை அப்படியே நீங்க வெளிப்படுத்தணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா நீங்க ஃபீல் பண்ணுங்க. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வரணும். இது போல தினமும் ஒரு 10 நிமிஷம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது மின்னல் வேகத்தில் மேஜிக் போல நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இந்த பொருட்களுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.